ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, மீனா அந்த வயசான தாத்தா பாட்டிக்கு சாப்பாடை கொடுத்துருவாங்கல்ல, அதனால விஜயாக்கா பிரியாணி வாங்கிட்டு வந்து தராங்க. பிரியாணியை பார்த்தோன்னா விஜயா ஏன்டி வீட்டில் சமைக்கலையா, பிரியாணி கொண்டு வந்திருக்கான்னு கேட்குறாங்க. மீனாவும் ஆமத்தை பூக்கட்டுற வேலையெல்லாம் நிறைய இருந்துச்சு, சமைக்கிறதுக்கு டைம் இல்லை, அதான் கடையிலேருந்து உங்களுக்காக பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன்றாங்க. அதுக்கும் விஜயா திட்ட தான் செய்வாங்க. சமைக்கிறதுக்கு சோம்பேத்தனைப்பட்டு ஏதாவது காரணம் சொல்லுன்னு சொல்லி திட்டுறாங்க. இப்போ பார்வதி மீனாக்கு சப்போர்ட்டுக்கு வருவாங்க. ஏன் விஜயா சும்மா அவளை திட்டிட்டு இருக்க, அதான் நமக்காக பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கால, வா சாப்பிடலாம்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ரெண்டு பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. மீனாவும் கொஞ்ச நேரத்தில் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, டிராபிக் போலீஸ் ஒரு இடத்துல ரோட்ல போற காரு பைக் எல்லாத்தையும் நிப்பாட்டி டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. முத்தோட காரையும் நிப்பாட்டி செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம் பார்த்து சத்யா அந்த வழியா வராது, அதுவும் பீர் பாட்டிலோட வராது. பாட்டில பார்த்தோன்னா போலீஸ் சத்யாவை திட்டுறாங்க. ஏன்டா படிக்கிற வயசுல பட்ட பகல பாட்டிலோட சுத்திரியே, உனக்கு அறிவு இருக்கான்னு திட்டுறாங்க. சத்யாவும் பதிலுக்கு ரொம்ப திமிராதான் பேசுவாரு. சார் குடிச்சிட்டு வண்டி ஓட்டினாதான் சார் தப்பு, பாட்டில கொண்டு போறதுமா தப்புன்னு கேட்பாரு. அதுக்கு அந்த போலீஸ் முத்தை பார்த்து, பாட்டி அப்பா எவ்வளவு திமிரா பேசுறான்றாரு. முத்து என்ன சார் பண்றது, வயசு அப்படி, அதனாலதான் இவ்வளவு திமிரா பேசுறாங்க, பட்டாதான் புத்தி வருன்றாரு. பதிலுக்கு சத்யாவும் முத்துட்ட கொஞ்சம் ஜாடமாடியா திமிரா பேசுவாரு. அதோட அந்த சீன் முடியுது. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, விஜயா பிரியாணி சாப்பிட்டாங்கல்ல, அது ஒத்துக்காம ஏப்பமா விட்டுட்டு இருக்காங்க, நெஞ்சரிச்சலாவும் இருக்குன்றாங்க. அதை கவனிச்ச அண்ணாமலை நீ எதுக்கு பிரியாணி சாப்பிட்ட, அதான் மீனா வீட்டுல இருந்து சாப்பாடு கொண்டு வந்தால, அதை சாப்பிட வேண்டியது தானே, அப்ப மீனாவை சும்மா வேலை வாங்குறதுக்கு தான் இதெல்லாம் பண்றியான்னு திட்டுவாரு. விஜயாவும் எங்க புரியாம பேசாதீங்க, பிரியாணி கொண்டு வந்து கொடுத்ததே மீனா தான் சொல்லுவாங்க. உடனே அண்ணாமலை மீனாவை விசாரிப்பாரு. ஏமா வீட்டுல இருந்து சாப்பாடு கொண்டு போனலம்மா, அப்ப அதெல்லாம் என்னாச்சுன்னு கேட்கிறாரு. உடனே விஜயா வேற என்ன பண்ணிருப்பா, உங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துருப்பா, அவங்களும் நல்லா உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மட்டமான ஹோட்டல எனக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்து தந்துருப்பா, அதனாலதான் எனக்கு இப்படி ஆச்சுன்னு புலம்புறாங்க. அதுக்கு மீனா அத்தை அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அந்த வயசான தாத்தா பாட்டிக்கு சாப்பாடு கொடுத்ததெல்லாம் சொல்லுவாங்க. அதை கேட்டப்பட்டாண்டி விஜயா திட்ட தான் செய்கிறாங்க. யாரை கேட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பார்த்துட்டு இருக்க, என் சாப்பாடு எப்படி நீ இன்னொரு ஆள் கொடுக்க போச்சுன்னு திட்டுறாங்க. அதை கேட்ட முத்துக்கு அண்ணாமலைக்கு செம டென்ஷன் ஆகுது. முத்தெல்லாம் இப்போ மீனா என்ன தப்பு பண்ணா, வயசானவங்க பசியில் இருந்திருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தது என்ன தப்பானுவாரு. அண்ணாமலையெல்லாம் ஒரு படி மேலே போய், விஜயா நீ பிரியாணி சாப்பிட்டனாலலாம் உனக்கு இப்படி ஆகலை, நீ கெட்டதாக பேசிட்டு இருக்கல, அதனால தான் உனக்கு இப்படி ஆயிருக்கு, இன்னும் ஏதாவது ஆகுன்றாரு. விஜயாவுக்கு ஷாக் ஆகும். என்னங்க சாபம்லாம் விடுறீங்கன்றாங்க. அதுக்கு அண்ணாமலை பின்ன மீனா செஞ்சது எவ்வளோ பெரிய நல்ல காரியம், அதுக்கும் அவளை திட்டிட்டு இருக்கேன்னு கோவப்படுறாரு. அந்த சீன் அப்படியே முடியுது. கடைசியா மனோஜை தான் காட்டுறாங்க. தூக்கம் வராம அந்த லெட்டரை நினைச்சு பயந்துட்டு இருக்காரு. லாஸ்டா விஜயா கால் பண்ணி, அம்மா முக்கியமான விஷயம் பேசணுமா, மொட்டை மாடிக்கு வாமான்றாரு. விஜயா பின்னாடி அந்த லெட்டரை காட்டுறாரு. அந்த லெட்டரை படிச்சு பார்த்த விஜயாவுக்கு ஷாக்கா தான் இருக்கும். டே மனோஜ், இதெல்லாம் உண்மை கிடையாதுரா, யாரோ உன்னை பயமுத்துறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்றாங்க. ஆனா மனோஜ் ரொம்ப பயப்படுவாரு. அம்மா ஒருவேளை இதெல்லாம் நடந்துருச்சுன்னா என்னமா பண்றதுன்னு கேட்பாரு. விஜயாவையும் நல்லா பயமுத்தி விட்டுறாரு. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. நாளைக்கு நடக்க போத சின்னதா ப்ரோமோ மாதிரி காட்டியிருந்தாங்க. அதுல செல்வம் இருக்காருல்ல, அவர் முத்துட்ட தண்ணி அடிச்சுட்டு புலம்புறாரு. அவங்க பெரியப்பாக்கு ஏதோ 60ஆம் கல்யாணத்தை விமர்சையா செஞ்சாங்களாம். அதே மாதிரி இவங்க அப்பாவோட 60ஆம் கல்யாணத்துக்கு பண்ணணும்னு ஆசை, ஆனா என்கிட்ட காசு இல்லையேன்னு புலம்புறாரு. முத்து தான் கொஞ்சம் இறக்க மனசு உள்ளவராச்சு. அதனால செல்வத்துக்கிட்ட, நீ உங்க அப்பாவோட 60ஆம் கல்யாணத்துக்கு தேவையான ஏற்பாடுலாம் பண்ணு, காசை கொண்டு வந்து தர வேண்டியது ஏன் பொறுப்புன்றாரு. அதுக்கப்புறம் முத்து மீனாட்ட ரூம் கட்டுறதுக்காக இவங்க உண்டியில காசு எடுத்து வச்சுட்டு இருக்காங்கல்ல, அந்த காசை செல்வத்துக்காக கேட்கிறாரு. ஆனா மீனா அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இதுக்கெல்லாம் நான் சம்மதிக்கவே மாட்டேன்றாங்க. இதனால முத்துக்கு மீனாக்கு இடையில சண்டை வருது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும், ஒருவேளை அண்ணாமலைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவர் முத்தை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணலாம். இங்க பாரு முத்து, குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கணும், அதுக்கப்புறம் தான் தான தர்மம்லாம் பண்ணணும்ன்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுவாரு. இல்ல முத்து மீனாவோட எதிர்ப்பையும் மீறி அந்த உண்டியல் காசை கொண்டு போய் செல்வத்துக்காக கொடுப்பாரு. இதனால ஏதாவது பிரச்சனை வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி சீன்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல வரலாம். இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சினா லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.